வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 21 பிவட் டேபிள் பார்ட் 4. இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டராக்டிவ் ஃபில்டரிங் டூல், ஸ்லைசர் டைம்லைன். இதை பிவட் டேபிளில் எப்படி யூஸ் பண்ணணுன்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் எக்ஸலுக்கு போயிடலாம். நம்ம மற்ற 3 பார்ட்டுக்கு என்ன எக்ஸல் ஃபைலை யூஸ் பண்ணமோ அதே எக்ஸல் ஃபைல் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் பிவட் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். இது எப்படி நம்ம இன்டராக்டிவாக ஃபில்டர் பண்ண முடியும், அந்த ஸ்லைசரையும் டைம்லைனையும் வச்சுன்றது பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டேட்டாவுக்கு ஒரு பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். அந்த பிவட் டேபிளில் ப்ராடக்ட் வைஸ் பில் அமௌண்ட், ஓகே, ப்ராடக்ட் வைஸ் பில் அமௌண்ட், இதுக்கு ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம். நான் குயிக்காக போய்ட்டு சார்ட்டை க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ சார்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த சார்ட்டில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் அப்படின்றத டைட்டிலாக போட்டுட்டு இதில் கிரிட் லைன் வேண்டாம், எடுத்துகிட்டு போகிறோம். டேட்டா லேபிளை உள்ளே கொண்டு வர போகிறோம். இப்போ டேட்டா லேபிள் ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதால இதோட அலைன்மெண்ட்டை மாற்ற போகிறோம். ஸோ டேட்டா லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் அப்படின்றதுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் இது இந்த ஐகான் 3வது ஐகானில் இருக்குது, சைஸ் அண்ட் அலைன்மெண்ட்டு. அதில் அலைன்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டைரெக்ஷனில் 270 டிகிரி அதை வேர்ட்டிக்கலாக வச்சுக்கிறதுக்கு பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, அந்த டேட்டா லேபிளோட பொசிஷனை இன்சைட் பேஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன். ஸோ இந்த 4வது ஐக்கான் போனோன்னா லேபிள் பொசிஷன் ஆப்ஷன் கிடைக்கும். அதில் இன்சைட் பேஸ் கொடுத்துட்டேன். இப்போது இந்த பாரோட சைஸ் எனக்கு பெருசு பண்ணணும். இந்த பாரை கிளிக் பண்ண உடனே ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இந்த ஆப்ஷன் கிடைக்கும். இதில் கேப் விட்டு கம்மி பண்ணோன்னா பாரோட சைஸ் அதிகமாகும். இப்போ நமக்கு டேட்டா லேபிள் பார்க்க லெஜிபிளாக இல்லை, அதோட ஃபாண்ட் கலரை மாற்ற போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் ஃபாண்ட் குரூப்பில் ஃபாண்ட் கலரை மாற்றிடுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிவட் டேபிள் ரெடி, ஃபஸ்ட்டு பிவட் சார்ட்டும் ரெடி. இப்போ நம்ம அடுத்த பிவட்டை கொண்டு வர போகிறோம் இதே ஷீட்டில். ஸோ மறுபடியும் டேட்டா ஷீட்டுக்கு போகிறோம், இன்சர்ட் டேபுக்கு போகிறோம், பிவட் டேபிளுக்கு போகிறோம். இந்த தடவை நியூ ஒர்க் ஷீட் வேண்டாம், எனக்கு இருக்கிற ஒர்க் ஷீட்லேயே எனக்கு 2வது பிவட்டையும் க்ரியேட் பண்ணு சொல்ல போகிறேன். அந்த எக்ஸிஸ்டிங் சூஸ் பண்ணோன்னா கர்சர் லொக்கேஷன்ற அந்த பாக்ஸில் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு பிவட் க்ரியேட் ஆச்சுலேயே அந்த ஷீட்டுக்கே போகிறேன். எந்த செல்லுலேருந்து வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ 2வது பிவட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. 2வது பிவட்டில் டெரிட்டரி வைஸ் நம்ம பில் அமௌண்ட் பார்க்க போகிறோம். இதுக்கும் ஒரு விஷுவல் க்ரியேட் பண்ணிடலாம். மறுபடியும் தேவையில்லாத காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணோம். நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதாவது அவசரத்தில் சார்ட்டே டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, ஸோ இதில் டேட்டா லேபிளையும் கொண்டு வந்துடலாம். இந்த டேட்டா லேபிள் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் எதுவும் இல்லை, நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது டேட்டா லேபிளுக்கு. ஸோ அதனால் அப்படியே விட்டுறோம் டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ 2 பிவட் டேபிள் இருக்குது, 2 பிவட் சார்ட்டும் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் எனக்கு சேல்ஸ் பர்சன் வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். இந்த 2 பிவட் டேபிளையும் இந்த 2 பிவட் சார்ட்டையும் சேல்ஸ் பர்சன் வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம நார்மலாக பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்லைசரும் டைம் லைனும் வரதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்ததுன்னு நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பிவட் உள்ள கிளிக் பண்ணுவோம், சேல்ஸ் பர்சனை கொண்டு போயிட்டு ஃபில்டரில் போடணும். அதே மாதிரி செகண்ட் பிவட் டேபிளில் கிளிக் பண்ணி சேல்ஸ் பர்சனை மறுபடியும் ஃபில்டரில் ட்ராப் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ் பர்சன் 2ஓட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணி சேல்ஸ் பர்சன் 2, இங்கே மட்டும் இல்லை கீழேயும் போயிட்டு சேல்ஸ் பர்சன் 2 அங்கேயும் சூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சேல்ஸ் பர்சனோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும். இப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு 8 சார்ட் இருக்குது, 8 டேபிள் இருக்குன்னா ஒவ்வொரு டேபிளுக்குள்ளேயும் போய் அந்த ரிப்போர்ட் ஃபில்டரில் நான் போய் மாற்றணும். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக இந்த ஸ்லைசரும் டைம் லைனுக்கும் முன்னாடி இருந்த லைஃப். ஆக்சுவலாக இதே நான் ப்ரெசென்டராக இருந்தேன்னு வச்சுங்க, ஒவ்வொரு தடவையும் நான் கிளிக் பண்ணி அந்த பழைய சாய்ஸை எடுத்து புது சாய்ஸை கொடுத்து வந்துகிட்டே இருக்கணும். இது பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ். இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் நமக்கு கிடைச்சது ஸ்லைசர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பிவட் டேபிள் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு பிவட் டேபிளோட அனலைஸ் டேபுக்கு போகிறோம். அதில் ஃபில்டர்ன்ற குரூப்புக்கு கீழே இன்சர்ட் ஸ்லைசர்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். அதில் இப்போ நமக்கு எப்படி ஃபில்டர் பண்ணோம், சேல்ஸ் பர்சன் வாய்ஸ் அதை சூஸ் பண்ணுறேன், ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நான் எந்த சேல்ஸ் பர்சனை சூஸ் பண்ணுறேனோ அந்த சேல்ஸ் பர்சனுக்கான டேட்டா தான் இந்த பிவட் டேபிள் காட்டிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த பிவட்டும் மாறணும்.
இந்த சார்ட்டும் மாறணும். கரெக்டுங்களா? இப்படின்னா எனக்கு நான் போன ஆப்ஷனே எடுத்துருந்துருப்பேனே. கரெக்டாக? இப்போ எப்படி வந்து இந்த ஸ்லைசரை இந்த பிவட் சார்ட்டோடையும் இந்த பிவட் டேபிளோடையும் எப்படி பேச வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைசரில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே சூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கிளியராக காட்டும், நான் இப்போ இந்த பிவட்டோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கேன், இன்னொரு பிவட் இருக்குது அதோட நான் கனெக்ட் ஆகலைன்னு காட்டுது. ஸோ கனெக்ட் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். அந்த பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்க போகிறோம். ஓகேன்னு கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள், நான் எந்த சேல்ஸ் பர்சன் சூஸ் பண்ணுறேனோ 2 பிவட் டேபிளும் மாறுது, 2 பிவட் சார்ட்டும் மாறுது. சரி, ஸ்லைசர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் பார்த்துட்டோம். அப்போ அந்த டைம் லைன் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை என்னென்னு பார்த்துடலாம். டைம் லைன், அந்த வார்த்தை என்ன சொல்லுது? டைம் லைன். இந்த டைம் லைன்னும் போது இட்ஸ் ரிலேட்டட் டு பீரியட், இட் ரிலேட்டட் டு டேட்டு. ஸோ டேட் ரிலேட்டடாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும், இன்ட்ராக்டிவாக ஃபில்டர் பண்ணணுன்னா எந்த ஆப்ஷன் போகணும்? டைம் லைனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிவட் டேபிள் உள்ள கிளிக் பண்ணுறேன், அனலைஸ் டேபுக்கு போகிறேன். அதே ஃபில்டர் குரூப்பில் இன்சர்ட் ஸ்லைசருக்கு பக்கத்தில் இன்சர்ட் டைம் லைன் இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணுறேன். இப்போ டைம் லைன் எதுக்கு ரிலேட்டட் சொன்னால் டேட்டுக்கு ரிலேட்டட். நம்ம டேட்டாவில் 2 டேட் காலம் இருக்குது, பில்லிங் டேட், டெலிவரி டேட். எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணுன்னு கேட்குது, எனக்கு பில்லிங் டேட்டை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணேன் அப்படின்றேன். ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர் ஒன்று வரும். அதில் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா மந்த்ஸ்ன்னு இருக்குது. அந்த மந்த்துக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது ஃப்ரீக்வன்சியில் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சின்னா அங்கே கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆப்ஷன் கொடுக்கும். நான் எப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம்? இயர் வைஸ் பண்ணலாம், குவார்ட்டர் வைஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, இயர் சூஸ் பண்ணால் நம்ம பில்லிங் டேட்டில் இருக்க எல்லா இயரும் காட்டும். குவார்ட்டர்ஸ் சூஸ் பண்ணேன்னா ஒவ்வொரு இயரில் Q1 to Q4 காட்டும். மந்த்ஸ் சூஸ் பண்ணேன்னா ஒவ்வொரு இயரில் இருக்கிற மந்த்ஸை காட்டும். டேஸ் சூஸ் பண்ணேன்னா ஒவ்வொரு மந்த்துக்குள்ளே இருக்கிற டேட்ஸை காட்டும். பட் நமக்கு இப்போ இயர்ஸ் தேவை, ஸோ இயர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ 2019 சேல்ஸ் பர்சன் 1ஓட நம்பர் என்னன்னு தெரியணும். ஸோ நான் 2020 பார்க்கணுன்னு நினச்சேன்னா மறுபடியும் டைம் லைன் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பிவட்டை தான் டிஸ்டர்ப் பண்ணதே தவிர செகண்ட் பிவட்டை டிஸ்டர்ப் பண்ணல. அதோட பேச வைக்கணும். எப்படி பேச வைக்கலாம்? போன தடவை ஸ்லைசரில் என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். இங்கேயும் ரைட் கிளிக் பண்ண போகிறோம், ரிப்போர்ட் கனெக்ஷன்ஸ், அந்த பிவட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் 1 2020 எவ்வளோ பண்ணியிருக்காரு, 22 எவ்வளோ பண்ணியிருக்காரு, 23 எவ்வளோ பண்ணியிருக்காரு, 2019 எவ்வளோ பண்ணியிருக்காரு. சேல்ஸ் பர்சன் 2 2020 எவ்வளோ பண்ணியிருக்காரு, 2022 எவ்வளோ பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங், அமேசிங் இல்லையா? ஒரு ஸ்லைசரில் கிளிக் பண்ணுறோம், ஒரு டைம்லைனில் கிளிக் பண்ணுறோம், எத்தனை சார்ட்டை க்ரியேட் பண்ணியிருந்தாலும், எத்தனை டேபிளை க்ரியேட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே இதில் மாறும். ஸோ ஒரு இன்ட்ராக்டிவ் விஷுவலைசேஷன் கிடைக்குது. நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் இஸ் குவைட் அமேசிங். பட் டைம்லைன் இந்த ஸ்லைசர் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணுவோம், ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு ரீஜனுக்கும் சார்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்தது இந்த டூல் தான். சரி, நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்புட் இது. ஸோ இந்த விஷுவல் காம்பனன்ட்ஸை மட்டும் நம்ம ஒரு ஷீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஷீட்டை ஒன்று எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணுறேன். சார்ட்டு 2 சார்ட், இந்த கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணுறேன். 2 சார்ட்டு, டைம்லைன், ஸ்லைசர், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கேருந்து கட் பண்ணிடுறேன், Ctrl X கட் பண்ணிவிட்டு டேஷ்போர்ட் வைக்க போகிற ஷீட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ என்னோடய எல்லா விஷுவல் காம்பனண்ட்டும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், குவிக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறேன். இந்த 2 சார்ட் இங்கே வச்சுக்கிட்டேன், இந்த ஸ்லைசர் இங்கே இருக்கணும். இந்த ஸ்லைசரை வேர்ட்டிக்கலாக பார்க்காம எனக்கு ஹரிசாண்டலாக வேணும், இந்த டைம்லைன் மாதிரியே கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்லைசரை செலக்ட் பண்ணேன்னா மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேப் வந்து ஸ்லைசர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். சில வெர்ஷன்ஸ் நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்னு காட்டும். அங்கே போயிட்டு அதில் பட்டன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் காலம்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ என்ன காட்டுதுன்னா மொத்த சேல்ஸ் பர்சனும் ஒரே காலமில் காட்டுறேன், உனக்கு காலம்ஸை இன்க்ரீஸ் பண்ணவான்னு கேட்குது. ஆமாம், எனக்கு 5 காலமாக காட்டு அப்படின்னா என்ன ஆகிடும், வேர்ட்டிக்கலாக இப்படி நம்ம இப்போ ரீசைஸ் பண்ணிக்கலாம், பிக்சர் ரீசைஸ் பண்ணுற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சார்ட்டுக்கு மேலே நம்ம இதை வச்சுக்கிட்டு இப்போ டைம்லைனும் இதே மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். இன்னும் இந்த அலைன்மெண்ட்டு, கலரிங், அந்த காம்பனண்ட்டுக்குள்ளெல்லாம் நான் போகலை. பட் அதுவும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் டேஷ்போர்ட் பார்க்குறதுக்கு லுக் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண 2 சார்ட்டும் மாறுது. ஸோ நான் டேஷ்போர்டு வச்சுக்கிற ஆளாக இருந்தால் என்ன பண்ணிவிடுவேன், இந்த 2 ஷீட்டு பிவட் டேபிள் இருக்கிற ஷீட்டையும் ஹைட் பண்ணிவிடுவேன்,
டேட்டா இருக்க ஷீட்டையும் ஹைட் பண்ணிவிடுவேன். வெறும் சார்ட்ஸ் இருக்கிற ஷீட்டை மட்டும் வச்சு என்னோடய ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு, எவ்வளோ இன்டராக்டிவாக இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்லைசரும் டைம் லைனும் இன்ட்ரெஸ்டிங், எக்ஸைட்டிங் அண்ட் இன்டராக்டிங். ஸோ இந்த ஃபைலோட டவுன்லோடபிள் லிங்க் ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்கும். டவுன்லோட் பண்ணுங்கள், பிவட் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், ஸ்லைசர் டைம் லைனை க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கடைசியாக ட்ரை பண்ண பாருங்கள். உங்கள் விஷுவல் காம்பனன்ஸ் எல்லாம் ஒரு ஷீட்டில் எடுத்துன்னு போயிட்டு உங்களால் அந்த மேஜிக்கல் மொமெண்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னா பிவட் டேபிளை ரியலாக கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதோட ஃபுல் எசன்ஸை நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம், டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் பிவட் டேபிளில் சில அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ் இருக்குது. ரெகுலராக அந்த கான்செப்ட்ஸ் தேவைப்படாது, ஒரு கான்டெக்ட் ரிலேட்டடில் தான் தேவைப்படும். அதை தான் நம்ம பார்ட் 5ல் பார்க்க போகிறோம். இதோட பார்ட் 5ல் மறுபடியும் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.